So hi viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓலாவோட ஃபேக்டரியில தான் வந்து இருக்கும். ஸோ கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய ஓலா ஃபேக்டரியில தான் வந்து நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு 3 மோட்டார் சைக்கிளை வந்து ஷோகேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனவரியில இருந்து இதோட சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்ஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பைக்ஸ்ல அடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 524 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகக்கூடிய வகையில இந்த பைக்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொரு வேரியன்ட் இருக்கு, மொத்தம் 3 மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரோட்ஸ்டர், ரோட்ஸ்டர் எக்ஸ் அண்ட் ரோட்ஸ்டர் ப்ரோ அப்படின்னு 3 மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் கேட்டிங்க அப்படின்னா ஆச்சரியப்பட வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ், அதாவது ரோட்ஸ்டர் எக்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 75,000 ரூபா விலையில லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் வியக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 75,000 ரூபா ப்ரைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் பைக்கை வந்து ஓலா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் வந்து கொஞ்சம் பின்னாடியே பார்க்கலாம் எவ்வளோ க்ரௌடடாக இருக்குது அப்படிங்கிறது. முடிஞ்ச வரைக்கும் இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, பைக்ஸ் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரமே இதோட ஒரு லாங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கசமுசம் தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ஈவெண்ட்ல சொன்ன ஒரு சில விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஓலா S1X அப்படிங்கிற மாடல் இது. ஸோ பார்க்கறதுக்கு டிசைன் சூப்பராக இருக்கு. ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்இடி ஹெட்லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கியர் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கிளஸ்டருக்கு வருவோம். இதோட கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய கிளஸ்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதில். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு. ஸோ சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சீட்டோட குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ப்ரோட்டோடைப் தான். ஸோ ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்வின் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரியரில் டிஸ்பிளே கிடையாது. இதுதான் இருக்கிறதுலே வந்து பேஸ் வேரியண்ட்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரோட்ஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற மாடல். இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ டிசைன் வைஸ் ஓகே, பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இதோட ப்ரைஸிங் தான் வந்து ரொம்ப அக்ரெசிவான ப்ரைஸிங்கில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோட்ஸ்டர் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 40 வந்து 2.8 செகண்ட்ஸில் வந்து போக முடியும். அதே மாதிரி இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 124 km/h வந்து போகிற வகையில் வந்து இந்த மாடலை வந்து உருவாக்கியிருக்காங்க. போகிற வகையில் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு வந்து 200 km ரேஞ்ச் வந்து போக முடியும். அதாவது 11 கிலோவாட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோட்டார் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 200 km வந்து போகக்கூடிய வகையில் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்படியே இதோட ப்ரைஸிங் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இருக்கிறதுலே லோவஸ்டான ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸ் மாடலில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2.5 கிலோவாட் பேட்டரி போனீங்க அப்படின்னா 75,000 ரூபா ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 3.5 கிலோவாட் ஹவர் பேட்டரி போனீங்க அப்படின்னா 85,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 4.5 கிலோவாட் ஹவர் பேட்டரி போனீங்க அப்படின்னா 1 lakh வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்க்குற மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரோட்ஸ்டர் அப்படிங்கிற மாடல். ஸோ இதோட டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரோட்ஸ்டரோட அதாவது ரோட்ஸ்டர் எக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த 4க்குலாம் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ கிளஸ்டர் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. பாருங்க, இதுலயும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல தான் வந்து ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ சீட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூயல் டோன் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லுவேன். ஃபிட் அண்ட் ஃபினிஷுமே வந்து ஓகே தான். ஸோ ஒரு 0 to 40 பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2.2 செகண்ட்ல வந்து ரீச் ஆகும். டாப் ஸ்பீட் 126 km/h. இதோட பீக் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 13 கிலோவாட் வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ற வகையில் கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் அப்படிங்கிறது ஃபுல் சார்ஜுக்கு 248 km ரேஞ்ச் போகிற வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஓகே வீலர்ஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வண்டியை உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா செம்ம க்ரௌடு, சுத்தமாக எடுக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த க்ரௌடில் போய் நம்ம வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது. அதுவும் இல்லாமல் ஃப்ளைட்டுக்கும் வந்து டைம் ஆகிடுச்சு. நம்ம இங்கேருந்து வந்து பெங்களூர் சிட்டிக்குள்ளே வந்து போக வேண்டியது இருக்குது. இது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ரோட்ஸ்டர் எக்ஸ் அண்ட் ரோட்ஸ்டர் மாடல் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்ஸ்டர் ப்ரோ அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து இங்கே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து கீழே இறக்கிட்டாங்க. அது ஆக்சுவலாக அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாரோட பார்வையும் ஈர்த்த ஒரு மாடல் அப்படின்னு சொல்லணும். டிசைன் உங்களுக்கு நான் உங்களுக்கு இமேஜில் வந்து காமிக்கிறேன், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சிங்கிள் சார்ஜில் 579 km ரேஞ்ச் போகக்கூடிய வகையில் இந்த பைக்கை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 0 to 40 வெறும் 1.2 செகண்ட்ஸில் வந்து இது 0 to 40 வந்து போக முடியும். டாப் ஸ்பீடுங்கிறது 194 km/h வந்து இதால் போக முடியும் அப்படின்னு இருக்காங்க. திட்ட இது வந்து ஒரு 600 cc சமமான
ஒரு பைக் அப்படின்றது போல இங்க வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இதோட டார்க் பாத்தீங்க அப்படின்னா 105 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க், 52 கிலோவாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. லிக்விட் கூலிங் சிஸ்டம்ல மோட்டார் அண்ட் பேட்டரியை வந்து இதுல வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுல வந்து 10 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய டச் ஸ்கிரீனா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் அடாஸ் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த பைக்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அப்சைட் டவுன் ஃபோர்க் சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதோட பிரைஸ் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ஷாக்கிங்கான ஒரு பிரைஸ்ல தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வேற லெவல். இதோட 8 கிலோவாட் பேட்டரி இருக்கக்கூடிய மாடல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,99,000 பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. 16 கிலோவாட் பேட்டரி இருக்கக்கூடிய மாடல் பாத்தீங்க அப்படின்னா 2,49,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ சீரியஸ்லி பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் அப்படின்னே சொல்லுவேன். இங்க இருக்கக்கூடிய மாடல்களை நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ தான் வந்து காமிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல வந்து இதோட ரிவ்யூஸை வந்து நான் கொண்டு வரேன். பட் ஜனவரிக்கு அப்புறம் தான் மேபி இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.